السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதங்கள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கையான ஜும்மாவுடைய இந்த நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அவனது இல்லத்தில் உயர்ந்த துஆக்கள் எல்லாம் கபூல் செய்யப்பட தகுதி படைத்த இந்த நல்ல பொழுதில் நம்மையெல்லாம் இறை இல்லத்திலே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ரமதானினுடைய ஒவ்வொரு நாளினுடைய நகருதலும் ரமலானை ஆசிக்கக்கூடியவர்களுக்கு மிக விரைவான விடைபெறுதலாக அமைந்து விடுவதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை அடைகிற பெரும் பாக்கியத்திற்குரியவர்களில் நம்மையும் அவன் அகப்படுத்தி இருக்கிறான் என்று நினைக்கிற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு நாம் பொழுதும் நன்றிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதானினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் மோமின்களுக்கு பாக்கியமான பொழுதுகள். காரணம், அந்த ஒவ்வொரு பொழுதுகளையும் அந்த மோமின்கள் ஏதோ ஒரு வகையில் தங்கள் நாவை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களுடைய செயல்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார்கள். நோன்பு வைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல்களில் அமைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானினுடைய பரக்கத்தினால் ஏனைய நாட்களையும் ஏனைய பொழுதுகளையும் அல்லாஹ் நமக்கு சாதகமான பொழுதுகளாக ஆக்கி தருவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை குறித்த தகவலை தருகிற பொழுது இந்த ரமலான் ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்டது என்றால், இன்ன லில்லாஹி ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின்
உதகா மினன் நாரி ஃபீ ஷஹரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நரகிலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடியதாக ஒவ்வொரு நாளினுடைய பகலும் இரவும் அமைகிறது. இந்த ஒவ்வொரு நாளினுடைய பகலும் இரவும் நரகிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வ இன்ன லிகுல்லி முஸ்லிமின் தஅவத்தன் யதுஉ பிஹா ஃபயுஸ்தஜாபு லஹு, ஒவ்வொரு மோமின்களும் அவர்கள் கேட்கிற பிரார்த்தனைகளும் அங்கீகாரம் பெறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். காரணம், இந்த நாவின் மூலமாக நாம் நோன்பை நோற்றுக்கொண்டோம், அதே மாதிரி அந்த நாவை பாதுகாத்துக் கொள்கிறோம். இந்த ரமலான் நமக்கு ஒரு பாடம். நாவை பாதுகாத்துக் கொள்கிற பொழுது, உடலை பாதுகாத்துக் கொள்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் நமக்கான ஒரு அங்கீகாரம் மிக தெளிவாக இருக்கும். அல்லாஹ் நமது துஆக்களை கபூல் செய்வான். அந்த வகையிலே ரமலானினுடைய அடிப்படையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்துகிற பொழுது ஒவ்வொரு இரவிலேயும் நரகிலிருந்து அவன் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் அவனது அடியார்களை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இறைமறை குர்ஆன் சூரா ஆல இம்ரானினுடைய 185வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை கண்டிப்பாக அடைந்தே தீரும், சுகித்தே தீரும். வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில உங்களுக்கான கூலிகள் சரியாக வழங்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னஹ், யார் நெருப்பிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் அவர்கள் நுழையுமாறு செய்யப்படுகிறார்களோ, சொர்க்கத்திற்குள்ளால் அவர்கள் செல்வதற்கான அருகதை பெறுகிறார்களோ, உள்ளே நுழைவிக்கப்படுகிறார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள் தான் திட்டமாக வெற்றி பெற்றவர்கள். இறுதியாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும், நீங்கெல்லாம் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள், சொர்க்கவாதிகள். நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டாலே சொர்க்கவாதிகள் தான். அப்ப நீங்களெல்லாம் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள், சொர்க்கவாசிகள், நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளால் நுழையுங்கள் என்று எப்பொழுது அந்த அறிவிப்பு உள்வாங்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ளால் நுழைவிக்கப்படுவார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஒரு மயக்கத்தை தரக்கூடிய ஒரு சின்ன இன்பம், அவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை நாம் உணர்ந்துதான் கொள்கிறோம். பொருளை பெரிதாக நினைக்கிற தருணங்களில் கூட சில கட்டங்களில் நமக்கு உடல்நிலை சீரில்லாத பொழுது செலவழிப்பதற்கு நாம் தயங்காமல் செலவிடுகிறோம். என்ன பெருசா காசு அப்படின்னு நாம சொல்றோம். உயிரை விடவா காசு முக்கியம் என்று நாம் பேசிக்கொள்கிறோம். நண்பர்கள், உறவுகள் என்று அவைகளை பெரிதாக கருதுகிற பொழுது தனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அவர்களை நாம் புறம் தள்ளிவிடுகிறோம். நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துகிறோம். அதே மாதிரி தான் நாளைக்கு மறுமையில இந்த அடியார்கள் எதையும் ஈடு கொடுக்க தயங்க மாட்டார்கள் நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்க உங்களை மாத்திரம் நரகத்திலிருந்து பாதுகாக்க கூடாது, உங்கள் குடும்பத்தாரையும் நீங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கிறணும்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் சொல்றோம். ஏன்னா வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தை எரியூட்டப்படுவதற்கு மக்களும் கற்களும் தான் பயன்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்தை எரியூட்டுறது மக்களும் கற்களும்ங்கிறான். அந்த கல்லுங்கிறது அல்லாஹ் தஆலா அதற்காகவே வச்சிருக்கிறான். அது சூட்டை உஷ்ணத்தை ஏற்றி கொடுக்கும், விரைவாக கொழுந்து விட்டு எரிய செய்யும். அது மாத்திரமல்ல,
அந்த கல்லில் இருந்து மிக மோசமான துர்வாடைகள் வரும். அப்படிப்பட்ட கற்கள் நரகத்திற்காகவே இருக்கிறது என்று இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் சொல்வார்கள். ஆனால் எரிகொள்ளிகளாக மக்கள் ஆகுவது என்பது உறுதி. ஆனால் நாம் அதில் ஆகிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவனது அடியார்களுக்கு காட்டுகிற கருணைகளில் இந்த மாதிரி நல்ல நாட்களை, நல்ல மாதங்களை, நல்ல நேரங்களை, நல்ல சூழல்களை, நல்ல இபாதத்துடைய அமைப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவது என்பது அவன் பிரத்யோகமாக யாரை நேசிக்கிறானோ அந்த அடியார்களை அந்த நரகில் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டித்தான். அதில் தான் அல்லாஹு தாலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானே நம்ம நினைக்கும். அல்லாஹ் நம்மள நரகத்திலிருந்து பாதுகாக்க வல்லவா பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் நமது பிள்ளைகளுக்கு எந்த ஒன்றும் நேர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிற பெற்றோர்கள் மாதிரி பன்மடங்கு கருணையாளன் அல்லாஹ் தன் அடியார்களில் மூமினான அடியார்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தை எடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் நமது உள்ளத்தில் தருகிற அந்த ஆசைகள் எல்லாம் அதனால் தான். செய்தனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விண்ணுலக பயணம் மேற்கொண்ட சமயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட விண்ணுலக பயணம் ரசூலுல்லாஹ் மேற்கொண்ட சமயத்துல அப்ப மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்காமல் இருக்கிறார்கள். அந்த ஒரு சிரிப்பு தன்மை இல்லை, ஏதோ ஒரு சோகம் கவ்விக்கொண்டதை போன்று அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கவலை தோய்ந்ததாக இருப்பதாக பார்க்கிறார்கள். அப்ப கேட்டாங்க, மாலி லம் அர மீகாயில் லாஹிகன் கத், கொஞ்சம் கூட அந்த முகவிதானத்தில் லேசான ஒரு சிரிப்பு தன்மை கூட, சந்தோஷ ரேகை தென்படாமல் இருக்கிறது, அப்படி நான் பார்க்கிறேனே, எதனால் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள், மா லஹிக மீகாயில் முந்து குலிகத்தின் நார், நரகம் என்ற ஒன்று எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்ட நாளிலிருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிப்பதையே நிறுத்திவிட்டார்கள். அவங்க சந்தோஷம் என்பதே போய்விட்டது. அதை பார்த்தவர்கள் யாரும் அவர்கள் நிம்மதியாக சிரிக்க முடியாது என்றார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் தன்னுடைய சஹாபிகளிடத்தில், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ, லவ் ரஅய்தும் மா ரஅய்து, நான் காண்பதையெல்லாம் நீங்கள் காண்பீர்கள் என்றால், லலஹிக்தும் கலீலா வலபகைதும் கஸீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் அப்படின்னா. நான் பார்த்ததெல்லாம் நீங்க பார்க்கல, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா சிரிப்பீங்க, அதிகமா அழுகுவீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒமா ரஅய்த யா ரசூலல்லாஹ், அப்படி என்ன தாங்கள் கண்டீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஅய்துல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நான் கண்டேன் அப்படின்னா. இந்த உலகத்துல நாம பார்த்தோம், நமக்கான ஒரு சட்ட வடிவங்கள் திருத்தம் என்று ஒரு மாயையை உருவாக்க துடித்த தருணத்தில் நம்ம எல்லாம் கொண்டு போய் அடைச்சிருவாங்க கேம்ப்ல அப்படி இப்படின்னு சொன்ன நேரத்தில் உடனே அனைத்து மக்களும் நடுரோட்டுக்கு வந்து போராடிய தருணங்கள் எல்லாம் உண்டு. இந்த உலகத்தின் அற்பமான ஒரு சின்ன கேம்ப்ல கொண்டு அடைப்பான்னு சொன்னதற்கு அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவது என்பது நம்மீது கொண்ட அக்கறை என்றால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தாலா மகா பெரிய நரகத்தின் கிடங்கையை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டாமா, சிந்திக்க வேண்டும் என்று மேன்மக்கள் சொல்வார்கள். யோசிக்க வேண்டும். ஏன்னா நரகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வேதனையினுடைய உட்கட்டமைப்பது. அல்லாஹு தாலா அதை குறித்து விரிவாகவே இறைமறை குர்ஆனில் பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து மிக தெளிவாக சொல்வார்கள். காரணம், இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு அல்ல. மூமின்களே,
அல்லாஹுவின் நாட்டம் தீர்மானம் அப்படி இருக்கிறது. ஆனால் யார் அதற்கு தகுதி உடையவர்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் உள்ளே நுழைப்பான், எல்லாத்தையும் உள்ள போட மாட்டான். ஆனா நாம் அதுக்கு தகுதி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நாங்க இருந்தோம். இது சமிஅ வஜ்பத்துன், திடீரென்று ஒரு சப்தம், பிரம்மாண்டமான சப்தம், எல்லாரின் கவனங்களும் அந்த பக்கம் திரும்புகிற மாதிரி ஒரு திடுக்கிடும் சப்தத்தை நாங்கள் செவிமடுத்தோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ததரூன மா ஹாதா, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் தான் தெரியும் யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் எல்லாம் சொன்னோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன், அது ஒரு கல், ருமைய பிஹி ஃபின்னாரி முன்பு 70 ஹரீஃபன், கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு முன்னால் எரியப்பட்ட கல். அந்த கல் இப்பொழுதுதான் அது நரகத்தினுடைய ஆழ்தலத்தை அடைந்து அதன் கீழே தொட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் மிக ஆழமான ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படும். அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிற பெருமகனார் சொல்லுவாங்க, ஃபமா லஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ذلك இல்லா அய்யப்தஸிம தபஸ்ஸுமா, அதற்கு பின்னாலில் இருந்து எப்பொழுது இந்த சப்தத்தை அந்த குழுவாக இருந்து செவிமடுத்தார்களோ அந்த நாளிற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் தபஸ்ஸும் என்கின்ற லேசான புன்முறுவல் தான் பூப்பார்களே தவிர சிரித்த வரலாறு அத்தோடு முடிந்து போய்விட்டது என்று பதிவு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்ன பயம்? நரகத்திற்கு சென்று விடுவோம் என்ற பயமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது கவலையா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது ஷைத்தான் வழிகெடுத்துருவாங்கிற பயம் இருக்கா? எல்லாரோடும் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் படைக்கப்பட்டார்கள். பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்குமா உங்களோடுமா என்று கேட்டார்கள். ஆம் என்னோடும் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா மனிதர்களுக்குமான நியதி அது. ஒவ்வொரு மனிதனையும் படைத்து அனுப்புகிற பொழுது ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் கூடவே இருப்பார்கள். அந்த 2 பேரும் இந்த மனிதனுக்கு உள்ளத்துல செய்தியை போடுவாங்க. மலக்குகள் நல்லதை போடுவார்கள், ஷைத்தான் தீயதை போடுவான். நல்லதை செய்வதற்கான தூண்டுதலை மலக்கு உள்ளத்துல போடுவாங்க. அதனாலதான் சரி அப்ப ஆயிடுச்சே, பாங்கு சொல்லுதே, தொழுதுருவோமா என்று உள்ளத்துல ஒரு உதிப்பு வருது இல்லையா? அது மலக்கு போடுற உதிப்பு. உடனே இன்னும் ஒரு மெசேஜ் உள்ள வரும், இப்பதானே பாங்கு சொல்லி இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குல்ல, இப்ப என்ன அவசரம், கொஞ்சம் இரு, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற, இதை முடிச்சுக்கோ, இதை முடிச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்லி உள்ள ஒண்ணு வரும் இல்லையா? இது இப்லீஸ் போடுறது. தவறை செய்வதற்கான ஒரு துணிந்த நாட்டத்தை உள்ள போடுவான். யாரு பார்க்கிறான்? யாருமே செய்யாததா, நீ செய், அது என்ன இருக்கு, இதெல்லாம் இந்த வயசுல செய்யாம எப்ப பண்ண போற, இதெல்லாம் இப்ப செய்யாம என்ன நடக்க போகுது, வியாபாரத்துல இப்படிலாம் பார்க்காம இருந்தா நீ எப்படி முன்னேற முடியும், அதனால சொல்லிட்டு இவன் கொஞ்சம் உள்ளத்துல போடுவான். இப்லீஸ் போட்டு அதை செய்ய வைப்பான். உடனே மலக்கு செய்தியை போடுவாங்க, யாரு வேண்டாலும் செய்யட்டும், அதை நீயும் பண்ணணும், நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, தடை செய்யப்பட்டதில்ல, இது பாவம்ல, குற்றம்ல என்று உள்ள வரும். இப்ப இந்த 2ம் எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயும் வரத்தான் செய்யும். அப்படி வரலன்னு சொன்னா அவனுக்கு பேரு மஜ்னூன், பைத்தியம் அப்படிம்பாங்க. புத்தி வேலை செய்யாத நபருக்கு மாத்திரமே இது உருவாகாது. அப்படி புத்தி வேலை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் உள்ளத்திலேயும் அனைவர்களும் அனுபவிப்பது தான். அதனால தான் அந்த ஆக்கில் வரக்கூடிய வயசுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக்கில் பாலிகுங்கிறது வயசுக்கு வாரது, ஆக்கில்ங்கிறது புத்தி வாரது. இந்த புத்தி உள்ள வயசு இருக்குல்ல, இவங்களுக்கு தான் தொழுகையே கடமை, இவங்களுக்கு தான் ஹஜ்ஜே கடமை, இவங்களுக்கு தான் நோம்பே கடமை.
கடமை என்று ஒன்று எப்பொழுது வரும் என்றால் புத்தி வேலை செஞ்சாதான் வரும், இல்லைன்னா வராது. அவருக்கு கடமெல்லாம் கிடையாது. அப்ப எல்லா புத்தி வேலை செய்யக்கூடிய நபர்களின் உள்ளத்திலேயும் இத்தகைய இரண்டு உருவகங்கள் உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா மனிதர்களோடையும் இந்த ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்பதான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் அதில் விதிவிலக்கான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, நான் விதிவிலக்கல்ல, என்னோடும் அப்படித்தான் அனுப்பப்பட்டது, படைக்கப்பட்டதுன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்றாலும் ஹுவ அஸ்லமனி, ஹதீஸ்ல பதியப்படும், அவன் என்னிடத்தில் சரணடைந்து விட்டான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு? அந்த இப்லீஸ் இருக்கிறானே, அவன் என்னிடத்தில் சரணடைந்து விட்டான், எனக்கு தீயதை ஏவுவதை அவன் சக்தி பெறமாட்டான் நாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த கவலை இல்லை. தான் ஏதாவது செஞ்சிருவோமோ, தான் ஏதாவது தவறா நடந்துருவோமோ, தான் ஏதாவது பாவத்தை செஞ்சிருவோமோ, பெருமானாருக்கு அப்படி ஒரு கவலை உண்டா என்றால் இல்லை. அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் சிரிக்கல? ஒரு தகப்பன் நல்ல சரீர சுகத்தோட இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, ஆஜானு பலமா இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, செல்வாக்கு மதி வசதியோட இருக்கிறாரு, முகத்துல ரேக தென்படுது, கவலை என்னங்க எல்லாம் உடல்நிலை சரி இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஓகே. ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் இல்ல. ஏதாவது ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல. அப்ப ஏன் கவலையா இருக்கிறிய? 2 நாளையா புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளா புள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அதை இவர் முகம் அந்த கவலையை வெளிப்படுத்துதா இல்லையா? இவர்கிட்ட எந்த சுகவீனமும் இல்ல, நல்லா தான் இருக்கிறார். இருந்தாலும் இவர் உள்ளத்துல ஒரு கவலை, தன் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு. என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கல அப்படின்னா நம்மை கருதித்தான் சிரிக்காது போனார்கள். என் உம்மத்தை கொண்டு போய் அங்க உள்ள தள்ளிடுவானே. ஒரு சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதரல்லான்னு சொல்லக்குள்ள கூட, நாயகமே நீங்கள் பொருந்திக் கொள்ளும் வரை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உங்கள் பொருத்தம் எவ்வளவு தூரம் எதில் கிடைக்குமோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற வாசகம் தெளிவாக இறைமறையில் வந்த பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அருல்லா வ வாஹிதும் மின் உம்மத்தி ஃபின்னார். என் உம்மத்துல ஒரு ஆள் நரகத்துல இருந்தால் நான் பொருந்திக்க மாட்டேன். என் உம்மத்துல ஒரு ஆள் நரகத்துல இருந்தால் நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன், பொருந்தா நான் நிம்மதியா இருக்க மாட்டேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை நினைத்துத்தான் பெருமானார் கவலை கொண்டார்கள், நம்மை நினைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டாங்க, அவங்கள நினைச்சல்ல. இறைமறை குர்ஆன்ல வஸ்தக்ஃபிர்லி தன்பிக வலில் முஃமினீன வல் முஃமினாத்னு வரும். நாயகமே நீங்கள் உங்களுடைய தன்புக்காக நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள் அப்படின்னாங்க. அதை புரிந்து கொள்ளாத சில மடையர்கள் ரசூலுல்லாஹ்வும் சில நேரங்கள் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால தான் அல்லாஹ் உங்க பாவத்துக்கு மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றான்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆயத்தினுடைய தாத்பரியம் புரியாமல் தவறான விளக்கத்தை கொடுக்கிற ஒரு தருதலைகள் இருக்கிறார்கள். நான் கவனமாகவே வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படி சொல்ற ஆட்கள் மிக மட்டமான ஆட்கள். அங்க ரசூலுல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இந்த உம்மத்தை கருதி சொல்லுகிற வார்த்தை. இந்த உம்மத்துக்காக நாயகமே நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள்னு சொல்லி அத்தகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன் வடிவமாக நின்று காட்டுகிறார்கள். அதனுடைய ஆழம் சாதாரணமானதல்ல. யௌம தகூலு லி ஜஹன்னம், யௌம நகூலு லி ஜஹன்னம், அந்த நாளில் நாம் சொல்லுவோம் ஹலிம் தலதி. அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, நிறைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்பானா. ஹல் மின் மஸீத், ஓமான வார்த்தையாக இந்த இதை முன்னிறுத்துவார்கள். ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா? நரகத்திற்குரியவர்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டதற்கு பின்னாலும் அந்த நரகம் இன்னும் கொக்கரிக்குமாம். ஏன் அடங்க மறுக்கிறாய் என்று இறைபுறமிருந்து சப்தம் வரும். இன்னும் இருக்கிறதா என்று கேட்கும் என்றால் எவ்வளவு கொடுமையானது என்பதை இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டும். அவ்வளவு தூரம் எவ்வளவை கொடுத்தாலும் இந்த ஆயத்தை வைத்து பெருமக்கள் ஒன்றை சொல்லுவார்கள், இந்த ஹவன் நப்ஸ் என்பது நரகத்தின் குணம் என்பார்கள். வேண்டும் 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 என்று தன்னிறைவே அடையாத, போதுமென்றே மனமே வராத அந்த வேண்டும் வேண்டும்ங்கிற அந்த ஹவன் நப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேராசையின் கொக்கரிப்புகள், இது நரகத்தின் குணம், அது நம்மிடம் இருக்கக்கூடாது என்று பெருமக்கள் சொல்வார்கள். அல்லாஹ் நமக்கு அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸும் மின் நாரி ஜஹன்னம். இங்க நீங்கள்
மிக கொழுந்து விட்டு எரிகிற, பொசுக்குவதின் உச்சத்திற்கே செல்லுகிற அப்படிப்பட்ட நெருப்பு இந்த உலகத்தின் இவ்வளவுதாங்க. இந்த உலகத்தினுடைய எல்லை இந்த நெருப்பு இவ்வளவுதான், இதை தாண்டி யாரும் அந்த நெருப்பை உருவாக்க முடியாது என்று எவ்வளவு தூரம் உருவாக்க முடியுமோ அந்த நெருப்பு இருக்கிறது, அது நரகத்தின் நெருப்பின் 70 ஒரு பங்கு தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகவாசியினுடைய விகாரத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நரகவாதி தன்னுடைய முகத்தை இந்த பூமியில் காட்டினார் என்றால் இந்த பூமி கரிந்து போய்விடும் அப்படின்னாங்க. இதன் புற்பூண்டுகள் முளைக்காது போய்விடும். அவ்வளவு கொடுமையானது. நரகத்திற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளையும் பெருமானார் விவரிப்பார்கள். அதனுடைய 4 சுவர்கள் இருக்கிறது. சராதீக்குன் நாரி அர்பஅத் ஜுதுர், 4 சுவர்கள், அதற்கு சுற்றுச்சுவர்கள் போடப்பட்டிருக்குமே, அது ஒவ்வொரு சுவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மித்லு மஸீரத 40 சனா, 40 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விரைவான பயணி. அதில் பயணித்தால் எவ்வளவு தூரம் செல்லுவானோ அவ்வளவு தூரம் ஒவ்வொரு சுவர்களினுடைய அந்த பெருமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரும் தப்பிக்க முடியாது. இங்க நாம பார்க்கிறோம்ல, சில இடங்கள்ல கைதிகள் அடைச்சு வைக்கிறதுக்காக அங்க போடப்படக்கூடிய சுவர்கள் எல்லாம் கொஞ்சம் சராசரியை விட கொஞ்சம் கூடுதலா, அது ரொம்ப பலமா போட்டிருப்பாங்க, தொலைக்க முடியாத அளவுக்குன்னு சொல்லி. நரகம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. நரகத்தில் பல்வேறு ஓடைகள் இருக்கிறது. வயலுங்கிற ஓடை இருக்கிறது. அந்த ஓடை குறித்து பெருமானார் சொல்லுவாங்க, அந்த ஓடை இருக்குல்ல, அது நரகத்தில் உள்ள ஒரு ஓடை. லவ் உர்சிலத் ஃபீஹில் ஜிபால் லமாஅத் மின் ஹர்ரி, அதுல மலைகள் போடப்பட்டால் கூட உருகி ஓடிவிடும். நான் இந்த உலகத்திலேயே பார்க்கிறோமே, மலைகள் உருகி ஓடுது. அந்த நெருப்புகள் காட்டில் ஏற்படுகிற பொழுது மலைகள் உருகி ஓடுகிறது. அற்பமான இந்த உலகத்தின் நெருப்பு அப்படி என்றால் இவ்வளவு கொடுமையானது. நாளைக்கு மறுமையில நரகத்தில் ஆக கடைசி தண்டனையாக வழங்கப்படுவது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் கடைசியா வழங்கப்படும். அது என்ன தண்டனை? நரகத்திலான செருப்பு மாட்டப்படும். அவன் செருப்பை அப்படி வைக்கிற பொழுது தளதளதள என்று அவன் மூளை கொதிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கொடுமையானது. ஒரு செருப்பு கூட யாரும் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட மகா கொடுமையானது. எனவே தான் சொன்னாங்க, அதை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னாங்க. வேதனையில பல்வேறு தரப்பட்டது இருக்கிறது. நரகவாசிகளை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய தடித்த உடல் மாபைன மன்கபையில் காஃபிரி ஃபின்னார், அவனுடைய 2 தோல் புஜங்களும், ஒரு நரகவாதியினுடைய தோல் புஜம் எப்படி இருக்கும்னா, மசீரத்து ஸலாஸத ஐயாமின் லில் ராக்கிபில் முஸ்ரி, விரைவாக பயணிக்கக்கூடியவன் 3 நாட்கள் பயணித்தால் தான் அவனுடைய தோல் புஜத்தின் ஒரு பகுதியை அடைய முடியும். அவ்வளவு கொடூரமாக இருக்கும். யௌம தபியல்லு உஜூஹுன் வ தஸ்வது உஜூஹுன், அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமையில 2 முகங்கள் தான். இங்கே பல முகங்களை பார்க்க முடியும், அங்கே 2 முகங்கள் தான். வெண்மையான முகங்கள் என்றும் கருமையான கருத்த முகங்கள் என்றும் இருக்கும். فَأَمَّا الَّذِينَ سُوَدَّتْ وُجُوهُهُمْ فَفِي النَّارِ, அந்த கருமுகங்கள் நரகத்திற்குரியவர்கள். இந்த உலகத்தின் நிறங்கள் அல்ல, அல்லாஹ் அதற்கே மிக கடுமையாக வைத்திருக்கிறான் சொன்னாங்க. இவ்வளவு கொடுமையான நரகத்தில் வழங்கப்படுகிற உணவுகள், இன்ன ஷஜரத ஸக்கூமி தஆமுல் அஸீம், ஸக்கூம்ங்கற அந்த மோசமான அந்த உணவு அவனுக்கு வழங்கப்படும். அந்த உணவை அவன் உட்கொள்ளவே முடியாது. அது உருக்கப்பட்ட செம்பு போன்று இருக்கும். பசிக்கிறது என்றால் வாயில் இதைத்தான் திணிக்கப்படும் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, அந்த லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஸக்கூம் குதிரத் பி தாரி துன்யா லஅஃஸதத் அலா அஹ்லி துன்யா மஆயிஷஹும். இங்க அந்த ஸக்கூம்ங்கற அந்த ஒரு உணவு இந்த உலகத்தின் முகத்தில் விழும் என்றால் இந்த உலகம் முழுவதும் கரிந்து போய்விடும், எல்லாம் நாசமாக போய்விடும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா முஹம்மதுல
வசுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஹும். நரகவாதி தாகம் தாகம் என்று கதறுவான். அப்படி கதறுகிற பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகிற பானம் இருக்குதுல்ல, தாகமா இன்னா புடின்னு சொல்லி வாயில ஊத்தப்படும். அப்படி ஊத்தக்கூடிய பானமும் சாதாரண பானம் அல்ல. நம்மெல்லாம் அது பார்க்கிற பொழுதே நமக்கு மிக ஒரு அருவருப்பின் உச்சத்திற்கே சென்று விடுவோம். அந்த நரகத்தில் போடப்பட்டு அந்த உடல்கள் எல்லாம் வெந்து அதிலிருந்து வடிகிற சீலும் சலமும் தான் அந்த ஹமீம். அதை தான் திரும்பவும் அவனுக்கு ஊட்டப்படும் வாயில். ஆனால் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாகத்தின் கொடூரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், அந்த சீலும் சகதியும் நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்கிற அதை தான் கொடுக்கப்படும். அதையும் வாங்கி அவன் அருந்துவானாம். அப்படியானால் எந்த அளவுக்கு அந்த கொடுமை இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும். அதை அவன் வாயில் ஊற்றப்படும். அவன் சீலும் சகதியும் நாற்றம் எடுக்கும். அதை வாயில் ஊற்றுவானாம். ஊற்றினால் ஊற்றப்படுகிற பொழுது ஒவ்வொரு பாகங்களும் வெடிச்சு சிதறி வெளியே வருமா? எப்படி தாங்கும் இந்த உடல்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவைகள் எல்லாம் கற்பனைகள் அல்ல, நிதர்சனங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவைகள் எல்லாம் நிதர்சனங்கள். நரகவாதி ஒருவன் அவன் ஒரு மூச்சை விடுவான் என்றால் 1,00,000 பேரினுடைய உடலை கரித்து விடும். அது அந்த அளவுக்கு ஒருவனின் மூச்சுக்கான தாக்கம் இருக்கும். அருகில் எவ்வளவு நபர்கள் நரகத்தில் கொத்தாக இருப்பார்கள். அனைத்துமே கஷ்டங்கள் தான். எந்த நிம்மதியும் நரகத்தில் பெற முடியாது. இப்படிப்பட்ட கொடுமையான நரகம் இருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகவாதிகள் அவர்கள் அழுவார்கள். அந்த அழுகையில் கப்பல்களே ஓடலாம் என்ற அளவுக்கு அதனுடைய அந்த வெள்ளப்பெருக்கெடுத்து அவர்கள் அழுத அழுகைகளினுடைய சூட்டு தாக்கங்கள் அது அவ்வளவு தூரம் நீர் கோர்த்து இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நிறைய விஷயங்களை நரகத்தை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பயங்கரமான பதிவுகளாக தருகிறார்கள். இதெல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நீங்க அதற்குரியவர்களாக ஆகிவிட வேண்டாம். அப்படிப்பட்ட கொடூரங்கள் என் உம்மத்து தாங்காதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்திம நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆன்மா கைப்பற்றப்படுகிறது. அப்படி கைப்பற்றப்படுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி மௌத்தின் சக்கராத்துன். எல்லா மரணத்திற்கும் சக்கராத் என்ற ஒன்று இருக்கிறது. அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே தெரியும். அந்த உயிரை எடுக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ரணங்கள். அல்லாஹ் நன்மக்களை பாதுகாப்பான். ஆனால் நபிமார்கள் அதை இது என்ன என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய முழுமையான அவனுடைய நாட்டங்களை உள்வாங்கக்கூடியவர்கள். என் உம்மத்துக்கு வேதனை வருமா என்று கேட்டார்கள். சக்கராத்தை எனக்கு காட்டுன்னு கேட்கிறாங்க. சக்கராத்து ரசூலுல்லாஹ்க்கு காட்டப்படுகிறது. அந்த வேதனையின் கொஞ்சத்தை உணர்ந்த பெருமானார் உடனே அல்லாஹ்விடத்தில் அந்த சக்கராத்தின் நேரத்தில் கரம் உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், என் உம்மத்துக்கு சக்கராத்து கொடுத்துறாத, எனக்கே எல்லாத்தையும் தந்துருன்னு கேட்டாங்க. இப்படி கேட்கிற ஒரு ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப பாசமா இருந்து அந்த வார்த்தையை கேட்போம். யா அல்லாஹ், என் புள்ள இப்போ அந்த மாதிரி சில பெற்றோர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம காதுகள்லயே அந்த செய்திகளை நாம கேட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், என் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறான், தாங்க முடியாம இருக்கு, பல ஆபரேஷன் பண்ணியாச்சு, அந்த புள்ள வாழணும், இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்குது, அவனுக்கு இப்ப நீ மௌத்த முடிவு செஞ்சிருந்தா அதை எனக்கு தந்துரு, அவனை வாழ வைன்னு கேட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்தையும் நீ காப்பாத்தி இருந்த சக்கராத்திலிருந்து எனக்கு கொடுன்னு கேட்டாங்கன்னா, இந்த உம்மத்தை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறதுல ரசூலுல்லாஹ் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள். எனவேதான் என் உம்மத்துகளே, நீங்கள் என்ன செஞ்சிடாதியோ, நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடாதீர்கள், சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதம் நரகிலிருந்து விடுதலை தருகிற மாதம். இந்த மாதத்தில் கூட ஒருவன் நரகிலிருந்து விடுதலைக்கான பத்திரத்தை பெறவில்லை என்றால் அவன் வேறு எந்த மாதத்திலையும் பெற முடியாது அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தினார்கள். மிம்பர்ல ஏறும்போது துவா செஞ்சாங்க. இந்த மாசத்துல ஒருத்தனுக்கு மன்னிப்பு கிடைக்கலன்னா அவன் நஷ்டம் அடைஞ்சிட்டான், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரம் ஆயிட்டான்,
அப்படிங்கறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆமிலிருந்து பார்க்க முடியும். நரகம் என்பது கொடூரமானதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் இச்சைகளால் சூழப்பட்ட ஒன்று. எனவே இந்த உலகத்தில் நீங்கள் இச்சைகளுக்கு வழி கொடுத்து விடாதீர்கள், அதை விட்டு நீங்க உங்களை பாதுகாத்துக்கங்க. வஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் என்பது கொஞ்சம் கஷ்டங்களால் சூழப்பட்டதுதான், செய்வதற்கு சிரமமாகத்தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எனவே நீங்கள் மனோ இச்சைகளுக்கு வழிபட்டு விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இறைமறை குர்ஆன் சில விஷயங்களை கோடிட்டு காட்டும். மா சலகக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற நரகத்திற்கு உன்னை இழுத்து கொண்டு வந்தது எது என்று நாளைக்கு மறுமையில் அந்த நரகவாதி இடத்தில் கேட்கப்படும். அப்பொழுது அவன் சொல்வான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகைக்கான அழைப்புகள் வந்த பொழுது அவைகளை நாங்கள் அசட்டையாக விட்டு தொழாதவர்களாக நாங்கள் இருந்தோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், வசதி வாய்ப்புகள் எங்கள் கரங்களில் கிடைத்த பொழுது கூட ஏழைகளின் பசி அறியாத பாவிகளாக நாங்கள் இருந்தோம், அவர்களுக்கு உணவளிக்காதவர்களாக நாங்கள் இருந்தோம். வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன் வகுன்னா நுகதிபு பியௌமித்தீன் என்று வரிசையாக இறைமறை அவர்களை குறித்து சொல்லி காட்டும். நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம், இப்படி நாங்கள் இருந்தோம். நியாய தீர்ப்பு நாளாகிய இந்த நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவைகள் தான் எங்களை இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு இழுத்து கொண்டு வந்தது என்று இறைமறை குர்ஆன் அந்த நரகவாதிகள் சொல்லுகிற வார்த்தையை முன்வடிவமாக சொல்லி காட்டும். இப்ப இதுல நாம இருக்கிறோமான்னு பார்த்துக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப நாம தொழுகையை சரியாக பேணிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வறியவர்களுக்கு சரியான முறையில் நாம் வாழ்வாதாரத்திற்கான வழிகளை அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருக்கிற பொழுது செய்து கொடுக்க வேண்டும். வீணானவற்றிலிருந்து நாம் நம்மை முற்றிலுமாக தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இறை கொடையான ஜக்காத்து விஷயத்தில் எந்த குறைகளும் இல்லாமல் கொடுத்திரணும். இல்ல நாளைக்கு மறுமையில் அவைகள் தான் உங்களுக்கு அணிகலன்களாக, நரகத்தின் அணிகலன்களாக போடப்படும். யௌம யுஹமா அலைஹா ஃபீ நாரி ஜஹம் என்ற அந்த ஆயத்தில் வரும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டத்தினர்கள் நரகவாதிகள் அப்படின்னாங்க. அதில் ஒன்று நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை ஆண்களை கவருவதற்காக அவர்கள் தங்கள் மேனிகளை அலங்கரித்துக் கொண்டு அவர்களுடைய மனங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக பூசிக்கொண்டு எந்த பெண்கள் அப்படி செல்வார்களோ இவர்கள் நரகவாதிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் பிள்ளைகளை மிகுந்த கவனத்தோடு நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், நரகத்திற்கு தகுதியானவர்களாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐயமா இம்ராஅத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாக்கன் ஃபீ கைரி மா பஅஸின், எந்த விதமான குற்றம் குறைகளும் பெரிதாக இல்லாமல் தேவையற்ற காரணத்திற்காக ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து தலாக்கை கோருவாள் என்றால், இன்னைக்கு அந்த மாதிரி நரகவாதிகள் நிறைய பேர் உருவாயிட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் ஹுலா வாங்குறது, சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் தலாக் ஆகிறது. இப்படி யார் வாங்குவார்களோ ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, அந்த பெண்ணின் மீது சொர்க்க வாடையை கூட ஹராமாக்கி விடுவான் அல்லாஹ்னாங்க. அவ்வளவு கொடுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகமான பெண்களை நான் நரகத்தில் பார்த்தேன். அவர்களிடத்தில் இருந்த அத்தகைய நரகத்திற்கு இட்டு செல்கிற குணம் தான் என்ன? இரண்டு விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்னாவது, அவங்க யக்ஸுருனல் லஅன, எடுத்ததற்கெல்லாம் சபித்து விடுகிறார்கள். யக்ஃபுருனல் அஷீர, கணவன் செய்கிற உபகாரத்தை ஒட்டுமொத்தமாகவே மறுத்து விடுகிறார்கள். இது நரகத்திற்கு இட்டு செல்லுகிற குணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவைகளை எல்லாம் நமது சிறு பிள்ளைகளாக நம் கரத்தில் இருக்கிற பொழுது, நமக்கு மகளாக இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சரியான போதனைகளை கொடுக்க வேண்டும்.
நீ எதை வேண்டாலும் செய், நீ இப்படி நடந்துக்க, நான் இருக்கிறேன், உன்னை யாரும் ஒண்ணு செஞ்சிட முடியாது என்று பெற்றோர்கள் நரகவாதிகளாக தங்கள் பிள்ளைகளை உருவாக்கி விடக்கூடாது. ஒரு கணவனிடத்தில் அவன் சரியாக வாழ முடியவில்லை என்றால் அந்த பெண் மாத்திரம் குற்றவாளி அல்ல, அந்த பெண்ணுக்கு சரியான போதனை கொடுக்காது திருமணத்தை முடித்துக் கொடுத்த பெற்றோர்களும் குற்றவாளிகள். எனவே மிகுந்த கவனத்தோடு நமது பிள்ளை நரகத்தில் இருப்பதை யாரும் ஆசிக்க மாட்டோமே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது யார் பொய் உரைப்பானோ, யார் பெற்றோர்கள் விஷயத்தில் பொய் சாட்சி சொல்வானோ அவன் நரகத்திற்கு வாடகை நுகரவே மாட்டான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நான் மஹ்ஷர் நாளை நான் அந்த மிஅராஜ் சந்தர்ப்பத்தில் பார்த்தேன், சில மனிதர்கள் நரகத்தில் தண்டனை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் யாரெல்லாம் இருந்தார்கள் தெரியுமா? மக்களின் குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து அதை பிறர்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருந்தார்களே, அத்தகைய கேடுகட்டவர்கள். நாற்றம் எடுக்கக்கூடிய உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை தின்று கொண்டிருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்களின் இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள் என்று மிகுந்த ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஆனா எல்லாம் இதுல இருந்து யாருமே தப்ப முடியாதுங்கிற மாதிரி அடுத்தவர்களை குறித்து குறை பேசுவது, புறம் பேசுதல், இது நரகத்திற்கு இட்டுச் செல்லுகிற ஒன்று, தண்டனைக்குரிய ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலிருந்து பாதுகாப்பு தேடவும் தேட சொல்லவும் செய்தார்கள். தானும் தேடினாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார்ங்கற துஆவை ஜாமி துஆவாக இஸ்லாம் அடையாளப்படுத்தும். அதை ஒவ்வொரு பொழுதும் கேட்கணும், ஒவ்வொரு தடவையும் கேளுங்கள். நாங்க எந்த இடத்தில் நின்றால் கிபிலாவாக கஅபாவும் முன்னால் உள்ள கிபிலாவாகிய பைத்துல் மக்தஸும் சேர்ந்து ஒரு சேர பெற முடியுமோ, அத்தகைய ருக்குனுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில் 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று எந்த பெருமானார் சொன்னார்களோ அந்த இடத்தில் நீங்கள் இந்த துஆவை கேளுங்கள். நாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார்ங்கற துஆவை கேளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் நரகிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அம்மாமன் தக்குலத்து மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுமோ அவர்களுக்கு சோபனமான வாழ்வு கிடைத்து விடும். ஆனால் அம்மாமன் ஹஃபத்து மவாசீனுஹு, யாருடைய தீமை தட்டு இருக்கிறதே அந்த தீமை தட்டு கனத்து போய் நன்மை தட்டு கனம் குறைந்து போய்விடும் என்றால் ஹாவியா, அவன் ஹாவியா என்ற நரகத்திற்கு அருகதையாகி விடுவான். அந்த ஹாவியா என்றால் என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, அது கொழுந்து விட்டு எரிகிற சுட்டரிக்கக்கூடிய நரகத்தின் தீ கிடங்கு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவேதான் நீங்கள் நன்மை தட்டு கணக்கிற வேலையை செய்து விடுங்கள், தீமைகளுக்கு துணை போய் விடாதீர்கள் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு போன்று யார் வாழ முடியும்? அப்படிப்பட்ட நபிக்கு அடுத்த தனிச்சிறப்பை பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. சொர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களே அழுவார்களாம், யா அல்லாஹ், மரத்தில் வந்து ஒரு கிளையில் பறவை வந்து உட்கார்ந்தால் அதை பார்த்து விட்டு சொல்வார்களாம், நான் இது போன்ற ஒரு பறவையாக இருக்க மாட்டேனா? அந்த வாழ்வு இது செத்ததோடு முடிந்து போய்விடுமே, விசாரிக்கப்படாதே, நான் அது மாதிரி ஆகி இருக்க மாட்டேனா என்று கேட்பார்களாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பல நாட்பொழுதுகள் அவர்கள் அழுது அழுது கண்ணீர் வடிப்பார்கள். அழுது அழுது கண்ணீர் வடித்து சொல்வார்களாம், என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே, நான் பிறந்திருக்க கூடாதே என்று வருத்தப்படுவார்களாம். சொர்க்கவாதி என்ற சோபனம் பெற்ற மேன்மக்கள் திடீரென்று அவர்கள் கையை கொண்டு நெருப்பில் நீட்டுவார்களாம். நீட்டிவிட்டு அந்த கை சுடும் இல்லையா, சுட்டதோடு எடுத்து விட்டு சொல்வார்களாம், ஓ கையே, இந்த உலகத்தின் இந்த சூட்டை கூட உன்னால் தாங்க முடியாது, நரகத்தின் சூட்டை நீ எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறாய் என்று தன்னை குறித்து கேள்வி கேட்பார்களாம். அழுது அழுது கண்கள் எல்லாம் கண்ணீர் 2 ரேகைகள் அப்படி 2 கோடுகளாக பதிந்திருக்குமாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபரை கடக்க முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி விடுவார்கள், தாடிகள் எல்லாம் நினைந்து போய்விடும். ஏன் அழுகிறீர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்று கேட்டால்,
இந்த வீட்டில் நான் ஈடேற்றப்பட்டு விடுவேனா என்று அழுவார்களாம். நமக்கெல்லாம் எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம்! கொஞ்சம் கூட அதை குறித்த சிந்தனை வந்து செல்லுமா என்று நமக்கு நாமே கேள்வி கேட்க கடமைப்படுகிறோம். அருள் நிறைந்த பெருமக்களே, எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இலாஹி இறைவா, லஸ்து லில் ஃபிர்தௌஸி அஹ்லா, நான் சொர்க்கத்துக்கு தகுதியானவன் கிடையாது. நான் லஸ்து லில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி, கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்புக்கும் கூட என்னால தாங்க முடியாது யா அல்லாஹ். ஃபஹபிலி தௌபத்தன் ஃபக்ஃபிர் துனூபி, எனவே உன் கருணையால என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். என ஃபஇன்னக காஃபிரன் பல் அலீமி, பிரமாண்ட பாவங்களையும் மன்னிக்கிறவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது கேட்பார்கள். அருள் நிறைந்த பெருமக்களே, இந்த ரமலானை விட்டுவிட வேண்டாம். இறுதி 10 ஆரம்பமாகிறது. இறுதி 10 நாம் அந்த இரவு பொழுதுகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்காவிட்டால் இன்னும் ஒரு நாய் எனக்கு இல்லைன்னு கேட்கணும். நீ என்ன கைவிட்டுட்டனா வேற யாருகிட்ட நான் போய் நிற்பேன்னு கேட்கணும். உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறான்னு அல்லாட்ட கேட்கணும். இதெல்லாம் நம்ம தனிமையில் அல்லாட்ட ஒதுக்கணும். அவன் அப்படி பேசுறத விரும்புவான். அடியான் அப்படி வரும் பொழுது சந்தோஷப்படுவான். யாருக்கு முன்னாலே இல்லை, நம்ம தனியா நேரத்தை ஒதுக்கிடணும் அல்லாவுக்காக வேண்டி. அந்த 10 நாளும் குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமாவது அல்லாஹ்கிட்ட தனியா பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கி என்ன என்ன பாவம்லாம் செஞ்சோமோ, பெருமக்கள் சொல்லுவாங்க லிஸ்ட் போட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க. எழுதி எழுதி வைங்கம்பாங்க. அதை ஒவ்வொரு நாள் அல்லாட்ட சொல்லுங்க, இப்படிலாம் நான் செஞ்சுட்டேன் அல்லா, என்னை மன்னிச்சிரு, என்ன தண்டிச்சிராக, நரகத்தை விட்டு விடுதலை கொடுத்துரு, இந்த ரமலான்ல எனக்கு நரக விடுதலை பெற்றவங்கிற பேரை கொடுத்துரு அப்படின்னு அல்லாட்ட அழுது கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அதை ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாம் இரவை பயன்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யட்டும். அதே மாதிரி கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்குது. அந்த இஅ்திகாஃப முடிஞ்சவங்க, ஆண்கள் பள்ளியில் இருக்கிறது, பெண்கள் வீட்டில் இருக்கிறது சுன்னத். பெண்கள் வீட்டில் இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு தனியான இடத்துல அல்லாஹ்விடத்தில் தன்னை நேரம் ஒதுக்கி வைப்பது, அதுதான் இஅ்திகாஃப். தடுத்து வைத்தல். அப்ப ஆண்கள் பள்ளியில் இருக்கிறது, இது சுன்னத்து. இது நமக்கு ஃபர்து கிஃபாயா. சுன்னத்துல இது ஒரு தனி ஒரு இடத்தை பிடிக்கிற சுன்னத். அப்ப இத யாருமே செய்யலன்னா எல்லாரும் குற்றவாளியா போயிடுவாங்க. சில நம்ம பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, முடிந்தவங்க என்ன செய்யுங்க, இஅ்திகாஃப முழுமையாக இருக்க பாருங்க. நீங்க அப்படி இருக்கிறவங்க நோன்பு பிடிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும். நோன்பாளியாக தான் இருப்பாங்க, நோன்பு பிடிச்சிட்டு தான் இருக்க முடியும். இந்த நோன்பில் கடைசி இஅ்திகாஃப் இருக்கிறவங்க, இடையில 2 நாள் 3 நாள் இருக்கிறவங்கன்னு வருவாங்க. அவங்களுக்கு நோன்புங்கிறது ஷரத்து கிடையாது. ஆனா நோன்பு நேரத்துல இருக்கனால நோன்பு பிடிப்பாங்க. அவங்க எந்த வித, ஆனா இஅ்திகாஃப்னு இருக்கக்குள்ள பள்ளிகள்ல அதன் ஒழுங்குகளை பேணி கண்ணியத்தோட இருக்கணும். வெளி தொடர்புகள் இல்லாது, போன் தொடர்புகள் எதுவும் இல்லாம கண்ணியமான முறையில் அல்லாஹ்விடத்தில் மட்டும் பேசுறதுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கணும். அல்லாஹு தஆலா அத்தகைய ஒரு நல்ல நசீப, நல்ல தௌஃபீக அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹு தஆலா அவனோடு தொடர்பாகவே இருக்கிற அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஃபித்ராவுடைய அந்த இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 200 ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல அரிசியை கொடுக்கறதுக்காக அப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்க முன்கூட்டியே அதற்கான தொகைகளை செலுத்திட்டு அவங்க அரிசிகளை வாங்கி ரெடியா வச்சுக்கிடுவாங்க. ஏழைகளுக்கு பெருநாளைக்கு முன்பாகவே அதை கையில் ஒப்படைத்து விடுவார்கள் என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இறுதி 10 கியாமுல் லைலுடைய தொழுகை சரியாக 2 மணிக்கு ஆரம்பமாகி 3 மணிக்குள்ளால் அது நிறைவடையும் என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது எல்லா அமல்களையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.